ராதிகா காரைக்குடியிலேருந்து பேசுகிறேன். நேற்று 2 நாளைக்கு முன்னாடி சிலிண்டர் புக் பண்ணேன். சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ என்னென்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். 1300 1030 அப்படின்னாங்க. ஆனால் ஆல்ரெடியே ரேட்டு அதிகமாக தான் இருக்குது. இப்போ இதில் வேறு இவ்வளோ ஏற்றுனீங்கன்னா எப்படின்னா ஏழைப்பாளையம் பிழைக்கிறது? என்ன அக்கா நாங்கள் என்னக்கா பண்ணுறது? கவர்மெண்ட் சொல்கிறதானக்கா நாங்கள் இப்படிலாம் விற்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைண்ணே, இப்படிலாம் இருந்தால் ஏழைப்பாளையம் கண்டிப்பாக வாழவே முடியாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் அதாவது வந்து ஒரு இதில் இப்படி விலைவாசி உயர்த்திக்கிட்டே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுங்கள். இது உங்கள் குடும்பத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் பட்ஜெட் உங்கள் பட்ஜெட்டில் எவ்வளோ பாதிச்சிருக்கு? இல்லை, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு சிலிண்டர் வாங்கி சமைக்கிறதுக்கே வந்து இனிமேல் வந்து விறகடுப்பில் தான் சமைக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சூழ்நிலைகள் அப்படி தான் ஏற்பட போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நாம் ஒரு சிலிண்டர் வாங்குறதுக்கு இந்த விலைவாசி இருந்துச்சுன்னா எப்படி அடுத்தடுத்து நம்ம வாங்கி சமைக்கணும்ல, அது எப்படின்றது தெரியல. வணக்கம், என் பேர் மலர். நான் காரைக்குடியிலேருந்து பேசுகிறேன். சிலிண்டர் விலை ஏற்கனவே நீங்கள் கூட தான் ஆயிடுச்சு. மறுபடியும் எக்ஸ்ட்ராங்கிறப்போ நீ அடுத்து ஒவ்வொரு சிலிண்டர் வாங்கல 1500 1000 அதை தாண்டி போச்சுன்னா எங்களை மாதிரி நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ண போகிறோன்னு தெரியல. இப்போ புக் பண்ண போனால் கூட புக்கிங் ஆக மாட்டேங்குது. சரி, எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கி வைக்கலான்னா பட்ஜெட் போட்டு வாழ்கிற எங்களுக்கு அது செட் ஆகாது. நீ பார்த்தா நீ விறகடுப்பை நோக்கி தான் நீங்கள் பயணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ விறகு வாங்கினா விறகோட ரேட்டையும் கூட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான்.